யூகேல வீடு எடுக்கிறதுக்கு டெபாசிட் மட்டும் பத்தாது. இந்த 8 செக்ஸை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் செக். உங்களோட யூகே அக்கௌண்ட்டில் கிரெடிட் செக் ஸ்கோர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி செக். உங்களோட சேலரி, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே கிராஸ் செக் பண்ணுவாங்க. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது மினிமம் 3லேருந்து 6 மாதம் உள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கம்பல்சரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு நம்ம கரெக்டான இன்கம் இருக்கா, கரெக்டாக நம்மளால் பே பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ரெஃபரன்ஸ். எம்ப்ளாயர்கிட்ட நம்மளுக்கு இருக்க ஜாப் ஸ்டேபிளாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லேண்ட்லார்டோட ரெஃபரன்ஸ். முன்னாடி இருந்த லேண்ட்லார்டோ ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ரெண்ட் டைமுக்கு பே பண்ணோமா என்ன இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன். உங்களோட பாஸ்போர்ட், டிஆர்பி இல்லை உங்களுக்கு என்ன ஐடி இருக்கோ அதை செக் பண்ணுவாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ரெண்ட் செக். அது யூகேல லீகலாக நமக்கு ரெண்ட் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரண்டருங்க. சேலரி ரெக்யூர்மெண்ட் மீட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கேரண்டர் சைன் பண்ணணும். இன்கேஸ் உங்களால் வாடகை கொடுக்க முடியல, அவங்க அந்த வாடகை கொடுக்குற அப்படின்ற மாதிரி அர்த்தம்.